ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது நிறைய பேர் சுவாமி விக்கிரகம் வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் நிறைய வீட்டில் சுவாமி படம் நிறையா வைக்கலாமா, வைக்கலாம். நைவேத்தியம் பண்ணுறதா இருந்தால் நிறைய வைக்கலாம், விக்கிரகம் வைக்கலாமா வைக்கலாம், அபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் வைக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அது பிராண பிரதிஷ்டை பண்ணாமல் வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். எனக்கு நான் வந்து டெய்லி பூஜை பண்ண முடியல, டெய்லி டக்குன்னு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு போகிறேன், ரொம்ப நல்லது. 2 கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு போங்க, அதுவே ஒரு பெரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கும். சந்தி வேலையில் விளக்கேற்ற முடியல, நீங்கள் வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் கை கால் முகம் கழுவிட்டு விளக்கேற்றுங்க, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக அமையக்கூடியதாக இருக்கும். எனக்கு பெரிய சாமி ரூம் கிடையாது, ஒரு சின்ன இதில் தான் வச்சுருக்கேன், தப்பு கிடையாது. நம்மளுக்கு அது பெரிய சுவாமி ரூம் மாதிரி. நம்மளால் எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு இருந்துருக்கலாம். வண்டியில் போகும்போது, காரில் போகும்போது இறைவனுடைய நாமத்தை சொன்னாலே பெரிய பலன்கள் இருக்கும். வாஸ்து ரீதியான பெரிய தோஷங்கள் இருக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா, வீட்டில் வாஸ்து பகவானுக்காக 2 விளக்கேற்றினாலே அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் நிறையா திருஷ்டி இருக்கும்போது கோயிலுக்கு பக்கத்தில் அபிஷேகம் பண்ணி அதை வீட்டில் தெளிச்சு விட்டாலே போதும், அந்த திருஷ்டிகள் பாதி விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். சண்டை நிறையா இருந்துகிட்டே இருக்குது, இதெல்லாம் திருஷ்டின்னு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, தெரியவே இல்லை சார், ஆனால் வீட்டில் காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவா, முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் குபேர பூஜை பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் வெளியில் சொல்லாமல் அந்த காரியத்தை ஜெயிக்கிறது நல்லது. வீட்டில் எப்போவுமே வாசலில் பைரவ தீபமும் வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி தீபமே ஏற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பைரவ தீபம் சிவப்பு திரி நல்லெண்ணெய், மகாலட்சுமி மஞ்சள் திரி நெய் இப்படி போட்டு ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கும். எப்படி சார் சிகப்பு திரி வரும்? குங்குமத்தை அதில் தடவணும், அதில் மஞ்சளை தடவணும், அவ்வளோதான் வித்தியாசம். அதே போன்று வாரத்துக்கு ஒருக்கா வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் திருஷ்டி எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வீட்டில் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஆன்மீக தகவல்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ்.